குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் த மெத்தட்ஸ் உங்களுக்கு நினைவு இருக்கா? ஸோ த 3 methods of transfer of charges are by friction, conduction and induction. So all the 3 methods we have discussed detail in the last class. Today's class we are going to discuss about electroscope and lightning. Let us see first flow of charges. Charges எப்படி flow ஆகுது? So for that you can see the picture. You are having two spheres. ஒன்று வந்து higher potential sphere, இன்னொன்று வந்து lower potential sphere அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்பியர்ஸில் என்ன நடக்குது அதை நம்ம இப்போ பார்ப்போம். Suppose you have two metallic spheres, one having more negative charge, that is excess of electron. ஒரு ஸ்பியரில் வந்து நிறையா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் சொல்லலாம், இல்லாட்டி எலக்ட்ரான்ஸு சொல்லலாம். So ஒரு ஸ்பியரில் வந்து there are lot number of electrons, the other having more positive charge. இன்னொரு ஸ்பியரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் என்ன? எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. that is deficiency. Deficiency means less number of electrons. When you connect them both with the help of metallic wire, ரெண்டு ஸ்பியரை வந்து நம்ம ஒரு வயரை வச்சு கனெக்ஷன் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? எக்ஸஸ் எலக்ட்ரான் from the negatively charged sphere will start flowing towards the positively charged sphere. ஸோ ரெண்டு ஸ்பியரை வந்து நம்ம வயர் மூலியமாக கனெக்ஷன் கொடுத்தோன்னே அந்த எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, the excess electron they start to flow. எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது? ஃப்ரம் நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர்லேருந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியருக்கு ஃப்ளோ ஆகும். எப்போ வரைக்கும் இது ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும்? So this flow continues until the number of electrons in both the sphere is equal. ரெண்டு ஸ்பியரில் சேம் amount of electrons வர வரைக்கும் that electrons they will begin to flow. Here the positively charged sphere is said to be higher potential. So இந்த பார்த்தீங்கன்னா higher potential கொடுத்துருக்காங்கல்ல, so this is the positively charged sphere and the lower potential is the negatively charged sphere. ஓகேவா? சரி பாருங்கள் திரும்ப. Here the positively charged sphere is said to be at higher potential and the negatively charged sphere is said to be at lower potential. Here the electrons they flow from low potential to high potential. Electrons எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது? Electrons they flow from low potential to high potential and this is known as electric current. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கால்ட் as the flow of electrons. ரைட்டா? ஆர் எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது? Electrons flow from low potential to high potential and this is known as electric current or flow of electrons. The difference between these potentials is called as potential difference. இப்போ ஒரு ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல் இந்த பிக்சரில் பார்த்தோம்ல, அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். காமனாக வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், காமன் லாங்குவேஜில் we are saying it as voltage. ஓகே, now before the discovery of electrons, electron discover பண்ணுறதுக்கு முன்னாடி it was considered that the electric current is due to the flow of positive charges. ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட் எதனால் உருவாகுது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ் கன்வென்ஷனல் கரண்ட். ரைட்டா? எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னது? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரிக் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம பார்த்துட்டோம். Now conventional current means flow of positive charges. Now conventional current flows from higher potential to lower potential. Conventional current எங்கேருந்து flow ஆகுது? They flow from higher potential to lower potential. Okay, now we come to electroscope. What is an electroscope? So an electroscope is a scientific instrument. It is an instrument. Okay, electroscope வந்து ஒரு instrument. It is used to detect the presence of electric charge. Presence, ஒரு ஆப்ஜெக்டில் electric charge இருக்கா இல்லையா, அது electric charge is it present or not, அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் என்னது? எலக்ட்ரோஸ்கோப். ஸோ what is an electroscope? திரும்ப பார்ப்போம். What is an electroscope? An electroscope is a scientific instrument used to detect
the presence of electric charge on a body. ஒரு ஆப்ஜெக்டில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னது? எலக்ட்ரோஸ்கோப். இந்த இயர் 1600 British physician William Gilbert, right, அந்த scientist பேர் வந்து William Gilbert invented the first electroscope. இந்த இயரில் 1600ல. ஓகே, it is the first electrical instrument. So there are two types of electroscope. Electroscope வந்து there are two types. One வந்து pith ball. நல்லா பாருங்க, there are two types of electroscope. One வந்து pith ball electroscope. இன்னொன்று வந்து gold leaf electroscope. சரியா? So what are the two types of electroscope கேட்டால் என்ன சொல்வீங்க? ஒன்று வந்து pith ball electroscope. இன்னொன்று வந்து gold leaf electroscope. An electroscope is made out of conducting materials, generally metal. So electroscope வந்து எதை வச்சு செஞ்சுருக்காங்க? It is made up of metal. It works on the principle, very important. எலக்ட்ரோஸ்கோப்போட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, so what is the principle of electroscope? Like charges repel each other. Okay, like charges they repel each other. That is the principle of electroscope. In a simple electroscope, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறோம். In a simple electroscope, two metal sheets are hung in contact with each other. ஒரு சிம்பிள் எலக்ட்ரோஸ்கோப்பில் ரெண்டு மெட்டல் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு மெட்டல் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மெட்டல் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு மெட்டல் ஷீட்டு, தே ஆர் ஹங் இன் கான்டாக்ட். ரெண்டையுமே நம்ம சேர்த்து என்ன செய்ய போகிறோம்? ரெண்டுமே கான்டாக்டில் வச்சு நம்ம தொங்க விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெட்டல் ஷீட் இருக்குது, ரெண்டையுமே கான்டாக்டில் வச்சு நம்ம இதை தொங்க விட போகிறோம். ஸோ போத் ஆர் ஹேங்கிங். they are contact with each other and both are hanging. They are connected to a metal rod. So மேலே வந்து ஒரு metal rod இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த metal rod that extend upward. ஸோ இது வந்து அந்த metal ஷீட்டுக்கு மேலே தான் அந்த metal rod இருக்குது. It is extended upwards. மேலே அந்த எண்டில் வந்து ஒரு knob இருக்கும், இங்கனக்குள்ளே ஒரு knob இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் the simple electroscope. இன்னும் நம்மளுக்கு அடுத்த டீட்டெயிலாக வரும். ஸோ in a simple electroscope, two metal sheets are hung in contact with each other. ரெண்டு மெட்டல் ஷீட் வந்து ரெண்டுமே ஒட்டி இருக்கும். இன் கான்டாக்ட்னா அது ரெண்டுமே ஒட்டி இருக்கும். they are hung, அதாவது தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, they are connected to a metal rod. அந்த ரெண்டு ஷீட்ஸ் வந்து we are connecting to a metal rod that is extended upwards. மேலே இருக்கும் metal rod, it is extended upwards. And at the end there is a knob. Okay, அங்கே மேலே வந்து ஒரு knob இருக்கும். If you bring a charged object near the knob, the electrons will either move out of it or into it. So நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட், இங்கே பிக்சரில் பாருங்கள், சார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து சார்ஜ் ராட் எடுத்திருக்கோம். அது என்ன செய்கிறோம், நம்ம ஒரு நாப், அந்த தட் இஸ் நியர் த நாப், இதுதான் உங்களுக்கு நாப். ஸோ நாப் பக்கத்தில் நம்ம கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வர போகும்போது எலக்ட்ரான்ஸ் வில் ஐதர் மூவ் அவுட் ஆர் மூவ் இன்டு இட். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்று உள்ளே போகும், எலக்ட்ரோஸ்கோப்புக்கு உள்ளே போகும், இல்லாட்டி வெளியில் வரும். அது எப்படி வரும்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். எந்த கேஸ், நம்ம எந்த மாதிரி சார்ஜ்டு ராட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அது நம்ம ரெண்டு இதுவுமே நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா சார்ஜ்டு ராட் எடுத்திருக்கோம். அதோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், தட் இஸ் ஆல் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்து என்ன அட்ராக்ட் பண்ணோம்னா, எந்த சார்ஜ் அட்ராக்ட் பண்ணோம்? பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் மேலே இருக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் எங்கே போயிடும்? கீழே வந்துடும். ஸோ நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தே வில் ரிப்பல், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஆல் த நெகட்டிவ் சார்ஜ் தே வில் அக்யூமுலேட் ஹியர் ஆன் த மெட்டல் லீவ்ஸ். ஆல்ரெடி மெட்டல் லீவ் வந்து ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கும். இப்போ ரெண்டு மெட்டல் லீவ்ஸ்லுமே நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ரிப்பல் ஆகும்னு சொன்னோம். அதான் therefore you can see in the picture the leaves are separated. So this is repulsion. இப்போ இந்த கேஸில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் த எலக்ட்ரான்ஸ் they are moving into the electroscope. உள்ளே வந்துடுச்சு. இப்போ இதே இது வந்து நம்ம ஆப்போசிட்டாக யோசிப்போம். சார்ஜ் ராட் வந்து நெகட்டிவ் கவரில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவை வந்து அட்ராக்ட் பண்ணும்.
ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஸோ த நெகட்டிவ் சார்ஜ் தே ஆர் மூவிங் அவுட், அதான் அதுக்கு மீனிங். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், புரியும். திரும்ப ரீட் பண்ணுறேன், கவனிங்க. If you bring a charged object near the knob, electrons will either move out of it or into it. This will result in charges accumulating on the metal leaves inside the electroscope. ஸோ உள்ள எலக்ட்ரோஸ்கோப்புக்குள்ளே வந்து 2 மெட்டல் லீவ்ஸ் இருக்குது. அந்த மெட்டல் லீவ்ஸில் வந்து சார்ஜஸ் தே ஆர் அக்யூமுலேட்டிங், அங்கே போய் சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்துடும். ஓகே, இஃப் அ நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் இஸ் brought near the top knob of the electroscope, அந்த knob பக்கத்தில் நம்ம நெகட்டிவ் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட், ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் நம்ம பக்கத்தில் கொண்டு போயிட்டோம்னா it will cause free electrons into the electroscope to move down into the leaves, leaving the top positive. ஸோ இப்போ தான் சொன்னேன் ஏன் வந்து இங்கே பாசிட்டிவ் இருக்குது, பிகாஸ் நெகட்டிவ் சார்ஜ் இட் அட்ராக்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுறதுனால மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் யூனோ நெகட்டிவ் ரிப்பல்ஸ், அதனால் கீழே வந்து லீவ்ஸில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இங்கே அக்யூமுலேட் ஆயிடுச்சு. Okay, that is the meaning. It causes the free electrons in the electroscope to move down into the leaves, leaving the top positive. மேலே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். Since both the leaves have negative charge, they repel each other and move apart. ஸோ 2 லீவ்ஸ்லையுமே இப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ணும் and therefore they move apart. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, that is the electrons are moving into it-ன்னு சொன்னோம் அதுக்கு. இப்போ அடுத்த கேஸ், if a positive object is brought near the top knob, positive charge வந்து நம்ம கொண்டு வரோம். positive charge object வந்து if you are taking it near the top knob of the electroscope, the free electrons in the electroscope they start to move up. free electrons வந்து மேலே நோக்கி போயிடும் towards the knob. This means that the bottom has the net positive charge. பாட்டமில் வந்து மெட்டல் லீவ்ஸ் இருக்கா, அதுக்கு வந்து ஃபுல்லாகவே இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். and both are positive charges, then also they will repel. Okay, so therefore the leaves will spread apart again now. ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 கேஸுமே இப்போ இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் ராட், அந்த நெகட்டிவ் என்ன செய்யும், பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ கீழே மெட்டல் லீவ்ஸில் வந்து நெகட்டிவாக அக்யூமுலேட் ஆகிருக்கு. this is the negative, that is the electrons they are moving inside into the electroscope. இப்போ அதே ஆப்போசிட்டில் இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ராட் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் ராட், பாசிட்டிவ் வந்து என்ன செய்யும், நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து தே ஆர் மூவிங் அப். அண்ட் த கீழே இருக்க லீவ்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அகெயின் 2 லீவ்ஸுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால தே வில் ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வி கம் டு கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். பார்த்தது வந்து சிம்பிளாக எலக்ட்ரோஸ்கோப்னால் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், தென் அதை எப்படி சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணுது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பர்டிகுலராக we are going to see about கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். அந்த கீழே லீஃப் இருக்குல்ல, இந்த 2 லீஃப் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்டு, therefore it is called as gold leaf electroscope. சரி பார்ப்போம். The gold leaf electroscope was developed in 1787 by a British scientist named Abraham Bennett. Gold and silver are used in electroscope because they are the best conductors of electric current. ரைட்டா, ஸோ அந்த லீவ்ஸ் வந்து they are made up of gold and silver. ஏன் கோல்டு சில்வர் யூஸ் பண்ணுறோம்னா because they are the best conductors, they are the good conductors of electric current. So you can see here in the picture, it is the diagram of the gold leaf electroscope. So the construction working பார்ப்போம். So here you have the construction or the structure of electroscope. Structure of electroscope பார்ப்போம். It is made up of a glass jar. So இந்த outer covering இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு glass jar. ஸோ அந்த glass jarல வேறு என்னென்ன இருக்குது, a vertical brass rod is inserted into the jar through a cork. ஸோ இங்கே வந்து ஒரு நடுவில் ஒரு லைன் தெரியுதா, so that is the vertical brass rod. It is inserted into the jar. ஜாருக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க through a cork. ஒன்று மேலே வந்து ஒரு ஹோல் போட்டு அந்த கார்க் மூலயமா அவங்க அந்த brass rod வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. The top of the brass rod has a horizontal brass rod or a brass disc. இந்த எல்லோ கலரில் தெரியுதுல, இதுதான் உங்களுக்கு அந்த brass disc. 2 gold leaves are suspended from the brass rod inside the jar. ஸோ
இந்த ஜாருக்குள்ளே வந்து உங்களுக்கு 2 கோல்டு லீவ்ஸ் தே ஆர் சஸ்பெண்டட் தொங்க விட்டுருக்காங்க. ஓகேவா? அது வந்து ஜாருக்கு உள்ளே இருக்கும். and it's connected to the brass rod. Okay, சரி. ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பிள். ஒரு கிளாஸ் ஜார் இருக்குது. கிளாஸ் ஜாரோட ஓப்பனிங்கில் வந்து நம்ம ஒரு கார்க் வச்சுருக்கோம். கார்க்கில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிராஸ் ராட் இன்சர்ட் பண்ணிட்டோம். பிராஸ் ராடோட அப்பர் எண்டில் வந்து பிராஸ் டிஸ்க் இருக்குது. பிராஸ் ராடோட லோவர் எண்டில் வந்து there are 2 gold leaves. So that is the construction. Now workingல என்ன பண்ணுறாங்க, when a brass disc of the electroscope is touched by a charged object. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த charged object. இந்த charged object வந்து நம்ம எதை டச் பண்ணுறோம், brass டிஸ்கை வந்து டச் பண்ணிட்டோம். The electric charge get transferred to the gold leaf through the rod. ஸோ இந்த சார்ஜ் வந்து இந்த brass rod வழியாக கீழே இறங்கி இந்த கோல்டு லீஃப்க்கு வந்துடும். ரைட்டா? ஸோ it will touch, it is touched by the charged object. The electric charge get transferred to the gold leaf through the rod. Okay. This results in the gold leaf moving away from each other. ஸோ இதனால் இந்த கோல்டு லீஃப் வந்து they are repelling or they are moving away from each other. This happens because both the leaves have similar charges. இந்த 2 லீவ்ஸ்க்கு வந்து சிமிலர் சார்ஜாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்போ 2 லீஃப்க்குமே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், எப்போ 2 லீஃப்க்குமே நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஸோ எனிஹவ் அந்த 2 கோல்டு லீவ்ஸ்க்கு வந்து they are having similar charges, and because they are having similar charges they repel each other. Okay. Now charging and discharge அப்படின்னா என்ன? இப்போ நம்ம கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்போட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அண்ட் தென் ஒர்க்கிங் பார்த்தோம். ஓகே. ஸோ அதில் பார்த்தோம் தட் மேலே வந்து ராடு நம்ம சார்ஜ் ராட் டச் பண்ணோன்னே the charges they are flowing inside through the brass rod, and the கீழே இருக்க அந்த 2 கோல்டு லீவ்ஸ் they are repelling each other. அது நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா the transfer of charge is from one object to another object. This is called as charging. Okay, charging na என்னது? It is a transfer of charge from one object to another object. In case of gold leaves, charge is transferred through the brass rod. இப்போ தான் நம்ம பார்த்தோம், charges they are transferred through the brass rod, and this process is called as charging. Electrical discharge na என்ன? இப்போ இந்த கோல்டு லீவ்ஸ் வந்து ரிப்பல் ஆயிடுச்சுல, அது எவ்வளோ நேரத்துக்கு ரிப்பல் ஆகும்? கொஞ்சம் நேரத்துக்கு தான். ஆஃப்டர் சம் டைம் இட் வில் கம் டு த நார்மல் பொசிஷன். நார்மல் பொசிஷன்னா என்ன? ஆல்ரெடி அந்த 2 லீவ்ஸ் வந்து தேவர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அது திரும்ப வந்து என்ன ஆகும், அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்பிடும். திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தே லாஸ் தேர் சார்ஜஸ். ஏன் அவங்க வந்து நார்மல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னா, பிகாஸ் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சார்ஜஸ் வந்து அவங்க லாஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். ஸோ இந்த ப்ராசஸை வந்து என்ன செய்கிறோம், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். The gold leaves would also be discharged when someone touches the brass rod with bare hands. ரைட்டா? இப்போ நம்ம அந்த brass rod மேலே ஒரு brass rod ஆர் யூ கேன் சே brass disc இருந்துச்சுல, அந்த டிஸ்கை வந்து நம்ம ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட் வச்சு தான் டச் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம வந்து நம்ம பேர் ஹேண்ட் நம்ம கையாலே அதை டச் பண்ணிட்டோம்னாலுமே என்ன ஆகும், அங்கே டிஸ்சார்ஜ் நடக்கும். ஓகே. டிஸ்சார்ஜ் மீன்ஸ் வாட்? த லீவ்ஸ் தே ஹேவ் லாஸ்ட் தேர் சார்ஜஸ். ஓகே. they will come to the normal position. That is what is called discharge. So discharge வந்து 2 possibilities. எப்போ discharge நடக்கும்? ஒன்று வந்து the gold leaves they have lost their charges, first point. Second point, நாம் வந்து நம்ம கையால் அந்த brass rod டச் பண்ணிட்டோம்னா then also they will lose their charges. Okay, they will come to the normal position. This is what is called electric discharge. Okay. In that case the charge is transferred to the earth through the human body. நம்ம வந்து நம்ம கையால் டச் பண்ணோன்னே அந்த சார்ஜ் வந்து it will transfer to the earth. எர்த்துக்கு போயிடும் through the human body. சரி. ஸோ நம்ம எலக்ட்ரோஸ்கோப் அந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். Now we come to another topic, lightning and thunder. So what is lightning? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். And we go for thunder also. So for that you have activity 4. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, rub your foot on a carpet floor and touch a door knob. What do you feel? நம்ம ஃபுட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், we are going to rub on the carpet floor. கார்பெட் ஃப்ளோரில் நம்ம வந்து நம்ம ஃபுட்டை வந்து தேய்க்க போகிறோம், ரப் பண்ண போகிறோம்.
we are rubbing it. Rubbing or you can say friction. There is a friction between our foot and the carpet floor. And after that, after rubbing, you have to touch a door knob. ஸோ நம்ம பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் நாபை வந்து டச் பண்ணுறாங்க. டச் பண்ணோன்னா வாட் டு யூ ஃபீல்? டூ யூ ஃபீல் த ஷாக் இன் யுவர் ஹேண்ட்? நம்ம கையில் வந்து ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வை டஸ் திஸ் ஹேப்பன்? எதனால இப்படி நடக்குது? ஸோ யூ கேன் see here in the picture that this hand it is touching that door knob and there is some shock. ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் இப்படி நடக்குது பார்ப்போம். So getting a shock from the door knob after rubbing your foot on a carpet floor results from discharge. So இது எதனால் நடக்குதுன்னா because of discharge. இப்போ தான் நம்ம பார்த்தோம் dischargeனா என்னது. ஓகே, so discharge occurs when the electrons on the hand are quickly pulled to the positively charged door knob. நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம வந்து நம்ம காலை வந்து ஒரு கார்பெட் ஃப்ளோரில் ரப் பண்ணோம். அப்படி ரப் பண்ணோன்னே அவர் ஹேண்டில் வந்து என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ there is a formation of electrons. So electrons on the hand, they are quickly pulled to the positive charge door knob. டோர் நாபில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம கையில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து it is pulling and this movement of electron is felt as shock. இந்த மூமெண்ட்டை தான் நம்மளுக்கு எப்படி ஷாக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். and this causes the body to lose electric charge. நம்ம பாடி வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து லாஸ் பண்ணுது. எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் அ மீடியம் மோஸ்ட்லி கேஸஸ். எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து எங்கே நடக்குதுன்னா மோஸ்ட்லி கேஸஸில் நடக்கும். அனதர் எக்ஸாம்பிள் இஸ் லைட்னிங். லைட்னிங் இஸ் another example of discharge that takes place in clouds. Lightning is produced by discharge of electricity from cloud to cloud or from cloud to ground. ரைட்டா, இப்போ நம்ம லைட்னிங் பற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லைட்னிங் வந்து it is nothing but it is a discharge of electricity. எலக்ட்ரியோட டிஸ்சார்ஜு அது எங்கனுக்குள்ளே நடக்குது? ஃப்ரம் cloud to cloud. ஒரு cloudல இருந்து இன்னொரு cloudக்கு நடக்கும் ஆர் ஃப்ரம் cloud to ground. ஓகே, during thunderstorm air is moving upward rapidly. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே சொல்கிறேன் கவனிங்க. ஸோ இங்கே வந்து ஏர் இருக்குது. ஓகே, ஸோ தேர் இஸ் தண்டர்ஸ்டார்ம் ஏர். இந்த ஏர் இட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் ரேப்பிட்லி. ஸோ இங்கே வந்து ஏர் இருக்குது, இட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். தட் தண்டர்ஸ்டார்ம் ஏர் இட் இஸ் மூவிங் அப்வர்டு. இட் இஸ் ரேப்பிட்லினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுது. அப்படி இது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண போகும்போது இதுக்குள்ளே வந்து சம் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஏருக்குள்ளே தெர் இஸ் சம் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இஸ் மூவிங் இன் த அப்பர் டைரக்ஷன். அதே சமயத்தில் இங்கேருந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ், தேர் ஆர் வாட்டர் ட்ராப்லெட்ஸ், தே ஆர் மூவிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, திரும்ப சொல்கிறேன், இது வந்து தண்டர்ஸ்டார்ம் ஏர். இந்த தண்டர்ஸ்டார்ம் ஏர் தே ஆர் மூவிங் இன் த அப்பர் டைரக்ஷன். They are carrying ice crystals, small ice crystals. They are moving in the upward direction. Opposite direction வந்து small water droplets. இதுதான் water droplets வருது. It is moving in the downward direction. Okay. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாயிண்டில் வந்து they will collide. இவங்க ரெண்டு பேருமே மோதிக்கிடுவாங்க. They are colliding with each other. அப்படி கொலைட் பண்ண போகும்போது என்ன நடக்கும்னா, this the ice crystals சொன்னோமா, அந்த ஏருக்குள்ளே வந்து ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அண்டு த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்ன்னு சொன்னோமா, இதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே மூவ் பண்ணுது? மேலே. பாசிட்டிவ் சார்ஜ் மேலே மூவ் பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ் கீழே மூவ் பண்ணுது. ஸோ இதனால் அந்த க்ளவுட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ், லோயர் பார்ட் பிகம்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். இப்போ ஏன் இந்த க்ளவுடில் மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ்னு புரியுதா? இதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதான் அதுக்கு ரீசன். ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பார்த்துட்டே வாங்க. டியூரிங் தண்டர்ஸ்டார்ம் ஏர் இஸ் மூவிங் அப்வர்ட் ரேப்பிட்லி. ஏர் வந்து மேலே மூவ் பண்ணுது. திஸ் ஏர் விச் மூவ்ஸ் ரேப்பிட்லி கேரிஸ் ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். இப்போ தான் சொன்னேன், ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். தே ஆர் மூவிங் அப்வர்ட்ஸ். அட் த சேம் டைம் ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தே மூவ் டவுன்வர்ட்ஸ். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கீழே வருது. ஓகே, தே ஆர் மூவிங் டவுன்வர்ட்ஸ். வென் தே கொலைட், ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க, ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் தே மூவ் அப்வர்ட். ஐஸ் கிறிஸ்டல் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும் அண்ட் தே ஆர் மூவிங் இன் த அப்வர்ட் டைரக்ஷன் ஒன்லி.
The water droplets, they become negative charge and they are moving downwards. Okay, இப்போ மேலே போகிறது யார் மேலே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஐஸ் கிறிஸ்டல்ஸ், they are moving upwards. கீழே இறங்குறது யார்? நெகட்டிவ்லி சார்ஜ் வாட்டர் droplets, they are moving downwards. So the upper part of the cloud is positive charge. ரொம்ப முக்கியம். Upper part of the cloud is positively charged and the lower part of the cloud is negatively charged. When they come in contact, when the positive charge or negative charge, when they come in contact, electrons in the water droplets are attracted by the positive charges in the ice crystals. நான் ஏற்கனவே சொன்னேன், ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். போத் ஆர் ஆப்போசிட் இன் சார்ஜஸ், ஸோ தே அட்ராக்ட். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரான்ஸ் இன் த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் are attracted by the positive charges in the ice crystals. Thus, electricity is generated and lightning is seen. So, இவங்க ரெண்டு பேர் attract பண்ணுறதுனால அங்கே electricity generate ஆகுது and we can see the lightning also. Sometimes, the lower part of the cloud is negatively charged, comes in contact with the positively charged accumulated near the mountains. So, நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், cloudல வந்து upper part is the positive charge and lower part is the negative charge. நம்ம இப்போ பார்த்துட்டோம் the formation. cloudல கீழே என்ன இருக்கும், lower part of the cloud is negative charge. இப்போ இந்த cloud வந்து when it comes in contact with mountains, trees, இந்த mountain trees வந்து என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, cloudோட லோயர் பார்ட்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, மவுண்டெயினோட அப்பர் பார்ட்டில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிருக்கு. அண்ட் யூ நோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் தே அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஹீட். இந்த டிஸ்சார்ஜ்னால இட் ப்ரொடியூசஸ் அ லாட்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் ஸ்பார்க்ஸ். ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்பார்க்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் தேட் ரிசல்ட்ஸ் இன் வாட் வி சி எஸ் லைட்னிங். இதைத்தான் நம்ம லைட்னிங்னு சொல்கிறோம். Huge quantities of electricity are discharged in lightning flashes and temperatures are of over 30,000 degrees Celsius. So, இப்போ நம்ம சொன்னோம், அந்த mountains, trees or people on the earth, இதுக்கு மேலே வந்து அந்த clouds வந்து when they are coming in contact, there is a huge discharge, a discharge of heat and sparks. In the huge discharge of heat and sparks, or you can say the electricity or discharge, அப்போ அந்த டயத்தில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்கும், இட் இஸ் 30,000 degrees Celsius or more. டெம்பரேச்சர் வந்து 30,000 degrees Celsiusக்கும் மேலேயும் இருக்கும். This extreme heating causes the air to expand. இப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கா, எவ்வளோ டெம்பரேச்சர் சொன்னோம், 30,000 degrees Celsiusலேருந்து ஆர் இட் மே பி மோர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால ஏர் இட் பிகின்ஸ் டு எக்ஸ்பேண்ட். ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இட் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்போசிவ்லி ஃபாஸ்ட் அண்ட் தென் தே கான்ட்ராக்ட். ஓகே, ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் தென் தே கான்ட்ராக்ட். திஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் கிரியேட் அ ஷாக் வேவ். ரைட்டா, ஏர் வந்து எக்ஸ்பேண்டும் கான்ட்ராக்ட் ஆகும், இதனால ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் ஷாக் வேவ் turns into a booming sound wave that is called as thunder. Okay, so thunder எப்படி ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? என்ன சொன்னோம், திரும்ப ஷார்ட்டாக ரிப்பீட் பண்ணுறேன். க்ளவுடோட லோயர் பார்ட்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜ், mountains, trees, people on the earth, they are having accumulated positive charges. When they come in contact with each other, there is a discharge. Okay, that discharge produces a lot of heat and sparks, and that we see as lightning. And in this process huge quantity of electricity are discharged and you have a temperature of about 30,000 degrees Celsius or more. In the temperature, at this high temperature, the air it begins to expand and contract. Air வந்து expand பண்ணும் plus contract பண்ணும். இந்த expansion contractionனால ஒரு shock wave create ஆகுது. இந்த shock wave is now turns into a booming sound and that booming sound wave is called as thunder.
Sometimes lightning may be seen before thunder is heard. Okay, well, lightning it is seen before the thunder. Why? This is because the distance between the clouds and the surface is very long. Distance, யாருக்கு distance? Cloud-க்கும் the surface of the earth-குள்ள distance very large. Okay, and very long சொல்லலாம். And the speed of light is more than the speed of sound. Speed of light, light-ஓட speed ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, or speed of light is more as compared to the speed of sound. Now can you say what is the speed of light? Light-ஓட speed எவ்வளோன்னு தெரியுமா? It is 3 into 10 to the power of 8 meter per second is the speed of light. 3 into 10 to the power of 8 na meaning என்னன்னா 3க்கு பக்கத்தில் 8 zeros போடணும். 3க்கு பக்கத்தில் 8 zeros போடணும். So that is 3 into 10 to the power of 8 meter per second. Speed of sound is just 340 meter per second. It is 340 meter per second. Okay. Now you can see what is the difference. இது 340, only 3 digits தான். இங்கே பார்த்தீங்கன்னா 3 into 10 to the power of 8. Okay. இப்போ 3 into 10 to the power of 8 எப்படி எழுதுவோம்? 3 பக்கத்தில் 8 zeros. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், இந்த வேல்யூ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த வேல்யூ இட் இஸ் ஓகே. ஸோ இந்த வேல்யூவை நம்ம 340யோட கம்பேர் பண்ணோம்னா யூ கேன் சே திஸ் இஸ் வெரி 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 லார்ஜ். ஸோ தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மோர் ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. ஓகே. நவ் டூ யூ நோ பாருங்கள், during lightning and thunder we should avoid standing in open or standing in ground or open space. இப்போ லைட்னிங்கும் தண்டர் சமயத்தில் நம்ம கிரவுண்டுலேயோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ நம்ம நிற்கக்கூடாது. வி ஷுட் அவாய்டு, அங்கே நம்ம நிற்கக்கூடாது. ஓகே. அப்போ எங்கே நிற்கணும்? யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் ஸ்மால் ஆஸ் பாசிபிள் பை ஸ்குவாட்டிங். ஸோ பக்கத்தில் இந்த பிக்சர் இந்த பையன் உட்காந்துருக்கான திஸ் இஸ் ஸ்குவாட்டிங் பொசிஷன். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், டியூரிங் லைட்னிங், ஒரு லைட்னிங்கோ தண்டர் அந்த சமயத்தில் நம்ம வெளியில் ஓப்பன் கிரவுண்டில் சுற்றக்கூடாது, நம்ம ஓப்பன் கிரவுண்டில் இருக்கக்கூடாது. சரி, அப்போ எப்படி இருக்கணும்? ஸோ ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன செஞ்சணும், யூ ஷுட் ஸ்குவாட்னா இப்படி இந்த மாதிரி உட்காந்துருக்க பொசிஷனில் நீங்கள் எங்கேயோ இருக்கணும். ஓகே. ஸோ யூ ஷுட் ஸ்குவாட் யுவர் செல்ஃப். அண்ட் இன்னொரு சேஃப் மெத்தட் என்ன, டு ஸ்டே இன்சைட் த காருக்குள்ளே நம்ம உட்காந்துக்கணும். வை ஸ்பெசிஃபிக்லி கார்? பிகாஸ் the car acts as a shield. Shieldனா ஒரு protective cover. Okay. So the car acts as the shield and protects us from electric field generated by the storm. So this is do you know, அது ஒரு precautions. Okay, தெரிஞ்சுக்கணும். Okay. So during lightning or thunder நம்ம open groundல இருக்கக்கூடாது. Then how to make yourself safe? 2 methods சொல்லியிருக்கேன். One by squatting. Second one staying inside the car. Okay. Because car it acts as the shieldன்னு சொல்லியிருக்காங்க, and it protects us from the electric field generated by the storm. Thank you.